வணக்கம் அனைவருக்கும். அந்த தினம் எல்லாருக்கும் தெரியும். சித்திரை பருவம் கஞ்சி காய்ச்சறது, அதோட அம்மாக்கள் இல்லாதாக்கள் விரதம் பிடிச்சி அந்த கோயில்களுக்கு போய் எல்லாம் பண்றது, அம்மாவை நினைச்சு வழிபடுறது வழக்கம். நானும் இப்போ கோயிலுக்கு போய் வந்தேன். அதோட சேர்த்து என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், இன்றைக்கு தொழிலாளர் தினம் இன்றைக்கு இருக்கு. அதுக்கு நாங்கள் தயாகித்தா சேர்ந்து வந்துருக்கு. அதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தயாகிதா சனலூடாக அனைத்து உறவுகளுக்கும் நாங்கள் உழைப்போம் உயர்வோம் என்று சொல்லி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். அதான் எங்களுக்கு இந்த முறை யூடியூப் நாங்கள் இப்ப நடத்தி நாங்கள் சித்திரப்பருவ கஞ்சியை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதும் இந்த முதல் தடவை தான். அதோட சேர்த்து நாங்க கோயிலுக்கு தான் போய் சாப்பிட போறோம். கோயில்ல அன்னதானம் எல்லாம் முடிஞ்சது, போயிட்டு வந்தேன். நான் இப்பதான் எல்லாருக்கும் நானும் தொழிலாளர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உழைப்போம் உயர்வோம்னு சொல்லி எல்லாரும் ஊக்கமா உழைக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொள்றோம். முன்னோரம்னு சொல்லி வேண்டிக் கொள்றோம். இப்போ நாங்க சங்கீதா கஞ்சி காய்ச்சறதை பற்றி பார்ப்போம் வாங்க. இப்ப என்ன சமையல் சொன்னா, இன்றைக்கு நாங்கள் பால் கஞ்சி தான், சிவப்பு சித்திரை கஞ்சி. பால் கஞ்சி வண்டியில் சித்திரை கஞ்சி வெங்காயம் எல்லாம் போட்டு செய்கிறது சித்திரை கஞ்சி. எல்லாருக்கும் தெரியும் தானே. நாங்கள் இன்றைக்கு இதை காணொலியாக பதிவு செய்வோம் வந்துட்டு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்போ தண்ணி வச்சிட்ருக்கிறேன், கொதிக்குது. எல்லாருக்கும் லீவு தானே, அப்போ பிள்ளைகள் லீவாக இருக்கிறேன். இப்போ காலமே குடிச்சிட்டு வந்துட்டோம்னா கோயில் லேட் ஆகினாலும் சில நேரம் பசிக்கும். அப்போ இதை சாப்பிட்டுட்டு போவோம்ன்ட்டு அம்மா இல்லாதாக்கெல்லாம் விரதம் பிடிக்கிறது. நாங்கள் எங்களுக்கு இது எல்லாம் இருக்கணும். அப்போ நாங்கள் விரதம் இல்லை. அப்போ அதனால் நாங்கள் கோயிலில் போய் சாப்பிடுவோம்ன்ட்டு மதியம். அப்போ இது பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு போவோம்ண்டு. அப்போ கஞ்சி சாமிக்கு வச்சுட்டு போவோம். இதுதான் எனக்கு சேர்ப்பா. காலமே நான் இதைத்தான் சமைச்சு கொண்டிருக்கிறேன். இப்போ தண்ணி வச்சுட்டேன். இனி மேட்டு அரிசி போட வைக்க பார்ப்போம். சாப்பிட்றோம். இப்போ இவ்வளோ தான் அரிசி போடப்பேன். எங்களுக்கு இது காணும். அப்போ இதை கழுவிட்டு பார்ப்போம். கழுவி கொண்டு வந்துட்டு இனி போடுவோம். தண்ணி கொதிக்கிறார், ஊட்டி விடுவோம் அடுப்பை. இன்றைக்கு சித்திரை பௌர்ணமி. இந்த நாளில் அந்த விரதம் இருக்குது. சித்திரகுப்த நாயனார்கிட்ட விரதம் இருக்குது. சில பேர் பிடிக்கிறவ, எங்கள் பெரிய மகள் எல்லாம் பிடிக்கிறவ. அது பிடிச்ச அந்த பாவங்கள் செய்த பாவம் நாங்கள் அறிந்து செய்த பாவம், அறியாமல் செய்த பாவங்கள் எல்லாம் போக்கும் என்று பிடிக்கிறேன். நாங்கள் பிடிக்கிறது அது துளசி தண்ணியோடு இருந்து பிடிக்கிறவ. அப்போ நாங்கள் சும்மா சாமிக்கு வச்சு படைச்சி கும்பிடுவோமே. அப்போ அதுக்காண்டி தான் நான் பரவ கஞ்சி காய்ச்சறேன். முந்தி சின்ன ஊரில் இருக்கேங்க கோயில் எல்லாம் ஓடி போய் கஞ்சின்னு சொல்லி நாங்கள் வட்டுக்கோட்டையெல்லாம் சின்ன பிள்ளைலாம் இருக்கேங்க. நாங்கள் அப்போ கோயிலில் போய் கஞ்சின்ற விருப்பம் இப்போ எல்லாம் கோயிலையும் வாங்கி குடிக்கிறேன். நாங்கள் நிறைய இருக்கோம் நாங்கள் போகிற கோயிலில். அது ஒரு காலமே, சின்ன பிள்ளைகளாக இருக்கேங்க விரும்பி குடிக்கிற காலம். இந்த கஞ்சியை காய்ச்சும் பொழுது ஞாபகம் பெறுவது சின்ன பிள்ளைகள் நாங்கள் இருந்த இது. இனி பழைய ஞாபகங்கள் நினைச்சு பார்க்கத்தான் முடியும். ஆனால் பழைய இதுக்கு நாங்கள் போவோமே இல்லை தானே. அப்போ என்ன செய்யலாம், எல்லாரும் அங்கே இல்லை, முந்தினாக்களும் இல்லை. என்ன எல்லாரும் ஜலவழியில் வந்தபடியே அப்படியே இடமெல்லாம் வெறிச்சு ஓடி போய் கிடக்கு. நாங்கள் போனாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எல்லாம் புதாக்களாக தான் கிடக்கு. ஒரு இது என்ன, ஒரு சந்தைகள் இதுகள் மேலே தான் நாட்கள் இந்த பயணங்களும் வாழ்க்கைகளும்
அப்படியே சந்திக்கும்போது சந்திக்கிறதான் வேந்து பார்த்தாலும் ஆக்கள் காண கிடையாது. ஆக்கள் எல்லாம் வேறு நாளில் போயிருந்து சில பேர் இல்லாமல் இருப்பினேன். அப்படித்தான் ஞாபகங்களை நினைச்சு பார்க்கத்தான் முடியும். இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருந்துட்டு போக வேண்டியதான், அவ்வளோதான் வாழ்க்கை. இப்போ நாங்கள் எங்கள் தண்ணி கொதிக்கட்டும், பேருந்து பார்ப்போம் சிறிது நேரங்கள். இப்போ நல்லா கொதிக்குது தண்ணி, அரிசி போட்டுட்டேன் தானே, இலக்கி விட்டுட்டு உப்பு புதுப்படுத்து போடுவோம். சாமிக்கு படைக்கிறது பார் எடுத்துட்டு உப்பு எடுத்தாச்சு. வருஷப்பிறப்பு எடுத்துட்டு அப்படியே வச்சு நான் சாமிக்கு போடுறது நாங்கள் போடுற பாய்க்க உப்பையும் போட்டு அவியட்டும். அவிஞ்ச பிறகு பார்ப்போம். இப்போ நான் தேங்காய் திரும்ப போகிறேன். இது பாருங்க, லிடில் வாங்கினதாங்க பாருங்க, இப்படி தேங்காய் இருக்கு. நல்ல தேங்காய் வெறும் லிடில் தான் நாங்கள் லிடில் போடுறோம். நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் வீடியோ நாங்கள் ஷாப்பிங் வீடியோ போடுறோம். நாங்கள் இதுக்காண்டி தான் போடுறோங்க லிடிலுக்கு. டிவி போட்டு சுடுதண்ணியில் புளிஞ்சு விட்டு குடிச்சா சூப்பராக தான் இருக்கு. அதான் திருவரை ஒரு இடத்த நிற்காது. ஓகே. நான் புக்கை செய்கிறேன். நான் செவ்வாய் வழியில் புக்கை செய்கிறேன். நான் இப்படித்தான் பால் விட்டு செய்வேன், பசுப்பாலம் விட்டுட்டு செய்கிறேன். நான் இவைக்கு நல்ல விருப்பமான பொரியலோடு சாப்பிடணும். உருளைக்கிழங்கு பொரியல் கத்திரிக்காய் பொரிச்சா சாப்பிடணும். கூடுதலாக செவ்வாய்க்கிழமை நான் வேண்டாம், வெள்ளிக்கிழமை நான் மரக்கறி எல்லாம் சமைக்கிறது. சில நேரம் செவ்வாய்க்கிழமையில் அவசரமாக இருந்ததுன்னு சொன்னால் டக்காண்டு புக்கையும் காய்ச்சி உருளைக்கிழங்கு வச்சு பருப்பு வச்சுட்டு அப்பளம் பொரிக்கிறேன். நான் இல்லைன்னா படா சுடுவோம். அப்போ இவைக்கு விருப்பம் சொன்னார். இன்றைக்கு கஞ்சியை காய்ச்சி கொடுப்போம். இதுக்கு என்ன சொல்லிடுவேன் பார்ப்போம். பால் விட்டு கஞ்சி, அது புக்கதிக்காயினா புக்கை, இது கஞ்சி கொஞ்சம் தண்ணி பதமாக இருந்தால் அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்குள்ளே பச்சையாக சுத்த வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் போடலாம் இருக்குது. நான் இன்றைக்கு பம்பா வெங்காயம் தான் கிடக்கு, அதுதான் போடக்கூடும். அதை பச்சை மிளகாய் இது போட்டுவிட்டு இந்த 6-40 கொஞ்சம் தேசி இப்படி விட்டால் கஞ்சி சூப்பராக இருக்கும். அப்போ தேங்காய் திருப்பிட்டு பார்ப்போம். நான் வெங்காயம் விட்டு இன்றைக்கு மிசில் அடிக்க, இது மிசில் அடித்தா அந்த ஒரு கயர் தண்ணி மாதிரி அந்த கயர் என்ன அந்த பசப்பிற்கு தான் இந்த வெங்காயத்தை. அப்போ அதுக்கான பச்சையாக போடுவோம். வீட்டையெல்லாம் சின்ன வெங்காயம் தானே, செமையாக இருக்கும். இதுதான் இன்றைக்கு கிடைச்சிது, கிடைச்சதை வச்சு செய்கிறேன். நீங்களும் இப்படி செய்து பாருங்க, பழைய ஞாபகங்களை மீட்டுத்தான் பார்க்கலாம். பார்த்து அப்படி பாருங்க, அப்படி ஒரு பார்க்க நல்ல சந்தோஷமாக இருக்கும். பழைய இதோட நான் கூடுதலாக அப்படி பார்க்குறேன். நான் எங்களோட வீடுகள் இருந்தது எங்கெங்கே நம்ம இருந்து நாங்களோ அங்கே பள்ளிக்கூடம் படிக்கிறது நினைச்சு பார்க்குறேன். நான் சரி கவலையாக இருக்கும். அப்படித்தான் அங்கேயே இருந்திருந்தா எல்லாம் இடக்கட போய் பார்த்து இந்த இங்கே வந்ததில் அங்கே எல்லாமே மாறி போச்சு. ஆக்களும் இல்லை.
அப்படித்தான். இனி இப்போ அடுத்த நேரம் போகும்போது அங்கே ஆக்கள் யார் இருக்கணுமோ இல்லாட்டி எங்கேயும் போய்க்கணுமோ இல்லை இல்லையோ தெரியல. ஒவ்வொரு முறையும் போய்க்க சில ஆக்கள் இருக்க மாட்டேனோம். அப்போ என்ன செய்யறது? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் போய் வந்தோம். நாங்கள் இப்போ இனி இருக்கா போகணும். போய்க்க பார்ப்போம். உங்களோட போவோம். இனி உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். இல்லை கேட்க தெரியும் நாங்கள் எங்கெங்கே போயிடணும். நான் சொன்ன ஞாபகங்கள் இடங்கள் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் தானே, காணொலியோடாக பார்க்கலாம். இதில் நாங்கள் இருந்த வீடு அடையாளம் தெரியாமல் இருக்குதுண்ணே. இப்போ இந்த கடைசியாக இருந்த இங்கே இல்லை, அங்கே முதல் நாங்கள் சின்ன பேரே வந்து வீடு. அப்போ என்னன்றது வித்தியாசமாக கிடக்கிற மாதிரி கிடந்தது. அப்படி எல்லாம் வீடுகள் பக்கம் பக்கம் வந்து அப்படி இருந்து கிடந்த இடம் தெரியாமல் இருக்கும். முன்னுக்கு எல்லாம் வெளியாக இருந்தது எல்லாம் அதோட எல்லாம் வீடுகள் கட்டி அப்படி ஒவ்வொரு முறையும் போய் வித்தியாசம். இனி அடுத்த இடம் போய் பார்ப்போம் என்ன எப்படி இருக்கு. இதெல்லாம் வெட்டிட்டு பார்ப்போம். இப்போ தேங்காய் அப்பஞ்சு சுதண்ணியில் ஊற விட்டு அடிக்கிறதுக்கு 2 அடித்தா தான் நல்லா களியாக வரும். விட்டுருக்கு உரட்டு வெங்காயம்லாம் எல்லாம் 5 பேருங்க எப்படி வெட்டியாச்சு ஊடுறதுக்கு இப்போ போட்டு அடிக்க போகிறேன். கர நேரமாக நீங்கள் நினைப்பீங்களா இந்த லீவுன்னு சொன்னீங்களா? வேற காணையிலேண்டா வேறு இப்போ கோயிலுக்கு போயிட்டு நேற்றும் கோயிலில் போய் நேரம் தான் செய்துட்டு வந்தார். இப்போ இருக்கா போட்டு வரேன்ட்டு போட்டார். இனி வேறு இப்போ வந்துடுவேன். 2 கஞ்சி காய்ச்சலும் குடிக்கணும்னு சொன்னேன். நான் விரதம் இருக்கக்கூடாது அம்மாக்கள் இருக்காக்கள். அப்போ சாப்பிடணும், ஏதாவது சாப்பிடணுமா. அப்போ வர சொன்னேன் நான். வேறு இப்போ தேங்காய் அடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ எங்களோட கஞ்சி சோறு அவிஞ்சிட்டு பார்ப்போம். அரிசி அவிஞ்சிட்டு சோறுன்னு சொல்கிறேன் அரிசி. இப்போ நாங்கள் புளிஞ்சு வைக்கிற 2ஆம் பால் முதல் பால் எல்லாம் 3ஆம் பால் எல்லாத்தையும் விடுவோம். எல்லா பாலையும் விட்டு கொஞ்சம் மடிக்கணும். கிரைண்டரில் அடித்ததுனாலே கையால் வடித்து விட்டாங்க. சரி, இப்போ எங்களோட கஞ்சி நிறைவுக்கு வந்துட்டோம். இனி பச்சை மிளகாய் வெங்காயத்தை போடுவோம் இல்லையா? கஞ்சிக்கு உப்பு போடுறல தானே போடுறது கஞ்சி போடுறோம். இந்த வெங்காயம் எல்லாத்தையும் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போடுவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆக்கலாம் போல தெரியுது. விடுவோம். இதோட சரி என்ன பாடலாமோ? கஞ்சி ரெடி ஆயிட்டா? கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். கொஞ்சம் பால் விடுவோமோ? கொஞ்சம் பால் விடு. காப்பி பால் விடலாம். கொஞ்சம் பால் சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ எங்களோட கஞ்சி ரெடி ஆயிட்டு. சித்திரை கஞ்சி, சித்திரை பௌர்ணமி கஞ்சி ரெடி ஆயிட்டு. பார்த்தீங்களோ?
திரும்ப மறு கொஞ்சம் தேங்காவை புழிஞ்சு விட்டேன்னா தண்ணியாக நல்லா இருக்கும் தானே. அப்போ தண்ணியாக கட்ட மாட்டேன். இப்படித்தான் ஊரில் காய்ச்சி தருவினமே. அங்கே கிட்ட ஆரம்பிச்சு காய்ச்சிற கோயிலில் எங்களுக்கு இது காணும். இது நாங்கள் இப்போ சாமிக்கு வச்சுட்டு சாமி கும்பிடைக்க பார்ப்போமே. இப்போ எங்களோட வெட்கோணில் பூத்த பூவைத்தான் பிடுங்கி சாமிக்கு வைப்போம். பார்த்தீங்களோ, எத்தனை முறை வச்சு இந்த முறை தான் நல்ல வடிவாக தளர்த்து வந்திருக்கு. பூவும் பூத்துருக்கு. பிடுங்கியாச்சு. அங்கே ரோசாப்பம் இருக்குது, கொண்டு வைப்போம். இப்போ வீடு ஃபுல்லா இருக்கா சுத்தி காட்டிட்டு வாரம். வீடு ஃபுல்லா இருக்கா காட்டிட்டு இந்த சின்னாக்கள் பெரியாக்கள் தெரிஞ்சான் கும்பிடும். ஓகே, இவா விளக்குன்னு முறாட்டுக்கும் தேவாரம் படிச்சுட்டு நிறைவுக்கு வந்துவிட்டது. எல்லாரும் நினைச்சு எல்லா உறவுகளுக்கும் அவரையும் வேண்டி எல்லாரும் பாவங்கள் அறிஞ்சு செய்தது அறியாத பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிருக்கலாம் தொட்டு வழிபட்டுட்டோம். எல்லாரும் செய்த பிள்ளைகளை எல்லாரும் நாங்கள் எல்லாருக்காண்டையும் நாங்கள் நாங்கள் இப்படித்தான் சாமி கும்பிட்டுறாங்க. நீங்களும் எப்படி சாமி கும்பிட்டுறீங்க? குங்குமம் குங்குமம்
ம் இப்போ எங்களோட சுவாமிக்கு நாங்கள் பூசை எல்லாம் வச்சுட்டோம், முடிச்சிட்டோம். இனி நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிடக்க பார்ப்போம். இப்போ நாங்கள் எங்களோட சித்திரை பருவ கஞ்சி எல்லாம் படத்தட்டில் வச்சு எல்லாம் விளக்கெல்லாம் காட்டி குடிக்கிறதுக்கு மேசைக்கு வந்திருக்கிறேன். குடிச்சிட்டு கோயிலுக்கு போகணும். இல்லைண்டைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போகணும். இன்றைக்கு லீவுனாலும் அதோட தொழிலாளர் தினமும் அதுக்காண்டி இப்போ கஞ்சியை நான் முதல் குடிக்க போகிறேன். நான் தான் முதல் குடிக்கிறேன். தேசிக்கு அவிட மறந்து போனேன். ஆறுனதான் விடணும். ஓ கொஞ்சம் மாறிட்டு தானே. தேசிக்கு அப்படி எம்பிட்டு இந்த தேசிக்கு அப்படி கூட கொஞ்சம் வித்தியாச கலர்கள் வருது. நல்ல கலரா வருது பார். இந்த கலர் மாறிட்டு. தேசிக்கா புளிக்கு கலர் மாறும். வெங்காயம் இது போடுறது வச்சோம்ல, குடிச்சு பாருங்க எப்படி இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. இனிப்பு, புளிப்பு, காரம், பாலும் விட்டதில்லை, தேங்காய் பால். அந்த மாதிரி ஊர்ல நாங்கள் புலா கோழி அது கோயில்ல ஏந்தி குடிக்கிறதா அது ஒரு ரசம் தான், இல்லைன்னு சொல்ல இல்லை. அது ஒரு வேறு வித்தியாசம். லைன் குடிக்கிறோம் கூடுதலா எல்லாரும் சேர்ந்து குடிக்க அது லைன்ல இருந்து அப்படி வேண்டி குடிக்கிறோம். அது மாதிரி வித்தியாசம் தான். ரெண்டாலும் நாங்கள் விட இல்லை. நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்தாலும் நாங்கள் செய்து சாப்பிடுறோம். பழைய ஞாபகங்களை மறக்க கூடாது. பழசுகளை மறக்க கூடாது. வந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் மறக்க கூடாது. மீட்டு பார்க்கத்தான் வேணும். அந்த மாதிரி கஞ்சி இருக்கு. இப்ப 1 மணிக்கு கோயில்ல சாப்பிட பிரேக்பாஸ்ட். காலமே பால் மட்டும் தானே குடிச்சது. இதோட குளச்சியோன்னு எடுக்கல. ஏன்டா கஞ்சி ஆச்சிரம் அப்ப மதிய உணவு இது எங்களுக்கு மதிய உணவு இல்ல. இது இப்ப எத்தனை மணி? கடை 10 காலை. என்ன 10 காலை நேரமோட இல்லையா அதுல? அப்ப வேற மாதிரி இருக்கு. நீங்களும் காட்சி இருந்தா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த காணொலி மீண்டும் இன்னொரு காணொலியோட சந்திப்போம். பாய்.